இன்னைக்கு என்னோட பர்த்டே. அதுக்கு இவங்க 2 பேரும் இப்படி உட்காந்துருக்காங்க. என்னன்னா கிஃப்ட் தர போகிறாங்க. எனக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக உட்காந்துருக்காங்க 2 பேரும். ஃபர்ஸ்ட் நீ கிஃப்ட்டு நீ first wish you more happy returns of the day. Thank you. Gift. This gift is a special one for you. A sparkling and brilliant diamond necklace. Okay. ஓகே. ಈ ಸಾರಿ இந்த வருஷம் ஒன்று தான். லாஸ்ட் டைம் வந்து செட்டு கொடுத்தாங்க. எங்களோட எல்லாம் எரிப்போச்சு இல்லையோ, வேலையெல்லாம் கிடகடான்னு எரிப்போச்சு. அதனால் ஒரே ஒரு நெக் பீஸ் மட்டும்தான். அது பாப்ஸ் என்னது, பாப்ஸ் நிறையா சாரியா எனக்கு வாங்கி கொடுத்துட்ருக்கா. அன்னைக்கு ஒரு வீடியோ பண்ணேன் இல்லையா, ரெட் அண்ட் கோல்டன் சாரியில் பீகாக் போட்டது. இது என்னோட செலெக்ஷன் தான் இப்படி தான் இருக்கும். பீச் கலர், பேஸ்டல் கலர்ஸ். பாப்ஸ் வந்து என்ன கிஃப்ட்டு என்ன அப்பாவோட சேர்ந்து ரெயின்போ வாட்ச். ஆமாம், எனக்கு வாட்ச் கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும். எல்லாம் மேட்சாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ. ஸ்பெஷல் கிஃப்டா இது கொடுத்துட்டு அப்புறம் அதை பார்க்கலாம். ஹேண்ட்பேக்கு ப்ரௌன் கலர் எனக்கு பிடிக்கும்னு என்கிட்ட கேட்டுகிட்டே வாங்கி கொடுத்தான். ப்ரௌன் ஹேண்ட்பேக். பட் இதெல்லாம் வந்து இங்கே ஊருக்கு வந்ததுக்கப்புறம் காட்டினா இதுவும் இந்த வாட்சும் அவங்க அப்பாவோட செலெக்ஷன் 2 பேரும் சேர்ந்து எனக்கு செலெக்ஷன். தேங்க்யூ. பாப்பா இப்போ கிஃப்டெல்லாம் பண்ணுற அளவுக்கு பெரிய பொண்ணு ஆகிட்டான். இது என்னது பாப்பா? ஓப்பன் பண்ணா ஆஹா, இதுதான் பெஸ்ட் கிஃப்ட். பாப்ஸ் கொடுத்ததுலே பெஸ்ட் கிஃப்ட் இதுதான். இது எங்கள் பாஸ்க்கு மன்னையாயவன். இது எங்கள் அப்பு எல்லாருக்கும் வந்து ஃபாதர்லி ஒரு இது வேணும் இல்லையா. லார்ட் சிவாவோட ஃபேமிலி என்னோட ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலி. அதனால் சிவ குடும்பம் எங்கள் குடும்பம் அது பிடிச்சி எனக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சு பப்பு இதான்டா கண்ணு பெஸ்ட்டு கிஃப்ட். வா செல்லாம். தேங்க்யூடா கண்ணா, தேங்க்யூ. எனக்கு பிடிக்கும். நிறைய கலெக்ஷன் வச்சுருக்கேன். கணபதி கலெக்ஷன் வந்து வீட்டில் நிறைய வச்சுருக்கேன். எங்கே பார்த்தாலும் வாங்கிடுவேன். அதனால் இது 2 பேர் சேர்ந்து அப்பாவுக்கு பூஜை பண்ணுற மாதிரியே இல்லை, கட்டி பிடிச்சிருக்கிற மாதிரி ஒன்று. அதுதான் இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ டாக்டர்ண்ணா. ஹாய், அதான் எல்லோரும் பார்த்துருப்பீங்க என்னோட பர்த்டே வீடியோ, பர்த்டே செலிப்ரேஷன். எனக்கு இந்த கிஃப்ட் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. வீட்டில் போய் இதை கரெக்டாக வைக்கணும். அதுதான். ஏன்னா எனக்கு வந்து என்னோடய ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறது, பேரண்ட்ஸோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே இல்லைங்கிறதுனால எனக்கு லார்ட் சிவாவை தான் இன்றைக்கி சொல்ல வேண்டாம் தான் இருந்தாலும் சொல்கிறேன். எனக்கு வந்து சிவா தான் என்னோடய ஃபாதராக நான் அசியூம் பண்ணது. 2-3 பேர் என்னை அவங்களோட எல்டஸ்ட் டாட்டர் சொல்லுவாங்க. அதை கூட சொல்லியிருக்கேன் நான். இருந்தால் கூட நம்ம வந்து எல்லாருக்குமே யூனிவர்சலாக வந்து பிதா யார், இவர் தான். என்ன அதனால் அவங்கவுங்க அசியூம் பண்ணுற இதில் தான் எனக்கு இவர் தான். அவங்க ஃபேமிலி தான் என்னோடய ஃபேமிலி. அதோட இவங்களும் பாப்பாவும் சாரும் கூட அவங்கள ஏற்றுட்டு தான் இருக்கு. அதுதான். ஓகே, தென் இன்னைக்கு வந்து வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே கூட. என்னோடய பர்த்டே வந்து நான் ரொம்பவுமே என்னோட நியர் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ரொம்ப டார்ச்சர் என்னென்னா ரொம்ப அதை க்ளீன் பண்ணு க்ளீனிங்கில் ரொம்ப பயங்கரமாக இருப்பேன். ஹைஜீன் சொல்லலாம், இல்லை கிளென்லினஸாகவும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேயாக டிக்ளேர் பண்ணது என்னோடய பர்த்டே. இது வந்து வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேயாக சொன்னது எனக்கு இன்னும் டிக்ளேர் பண்ணது வந்து இன்னும் ஹாப்பியான ஒரு இது. ஏன்னா என்விரான்மெண்ட்டுங்கிறது எப்போவுமே நல்லா இருக்கணும். அதில் வந்து இது பொல்யூஷனுங்கிறது நாட் ஓன்லி இந்த மீன் ஆஃப் இந்த இது மட்டும் இல்லை, ட்ராஷ் இந்த இது மட்டும் கிடையாது. நம்ம மைண்டில் இருக்கிற மென்டல் ட்ராஷ் கூட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா இருக்கணும். குழந்தைங்க பசங்க எல்லாருமே வெளியில் எங்கே பார்த்தாலுமே
ஆல்கஹால் கன்சியூமிங், அதோட கூட இந்த பாட்டில்ஸ் அப்படி டிஸ்போஸ் பண்ணுறது. ஏன்னா அவங்க வந்து ஒன்றுமே அவங்க இதுலேயே இல்லாமல் இருக்காங்க இல்லையா, சென்ஸே இல்லாமல் இருக்காங்க இல்லையா, அதனால அவங்க உடனே என்ன செய்கிறோங்கிறது தெரியாமல் எங்கே வேணால் பாட்டில் தூக்கி போடுறது. இந்த என்விரான்மெண்ட் டேங்கிறது நம்ம நாட் ஓன்லி சிட்டி, எல்லா இடமும் ஃபாரஸ்ட் இதெல்லாம் போய் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்காக ஹில் ஸ்டேஷன்ஸ் போகிறோம். ஏன் ஃபாரஸ்ட்டை வந்து அன்ஆதரைஸ்டாக எல்லாமே போகிறது, எல்லோரும் போய் விசிட் பண்ணுறது நிறைய பேர் பார்க்குறாங்க போகிறாங்க. அங்கே கூட போய் நம்ம இந்த மாதிரி பாட்டில்ஸை போடுறாங்க, பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது பாட்டிலில் போடுறதோட இவங்க சாப்பிட்றது எல்லாமே எல்லா இதையும் வந்து இவங்க பிளாஸ்டிக் இருக்கு இல்லையா, அந்த பிளாஸ்டிக்கை போடுறாங்க, அது கண்டாமினேஷன் ஆகுது. அது கண்டாமினேஷனுங்கிறது வந்து சிட்டியில் இருக்கிற கண்டாமினேஷனை விட ஃபாரஸ்ட்டையும் இவங்க பொல்யூட் பண்ணுறது எப்படி ஆகுதுன்னா, இப்போ ரீசெண்டாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க, அது ஹைகோர்ட் கூட வார்ன் பண்ணியிருந்தது, வருத்தம் பட்டிருந்தது. என்னென்னா ஒரு இது யானை எலிஃபெண்ட்டோட டெத் வந்து பிகாஸ் ஆஃப் தி கன்சம்ஷன் ஆஃப் பிளாஸ்டிக் தான். அதோட வயிற்றில் இருக்கிற குழந்தையோடு சேர்ந்து அது இந்த பிளாஸ்டிக் நிறைய கன்சியூம் பண்ணதுனால அது வந்து அதோட டெத்து வந்து பிகாஸ் ஆஃப் இதுதான் பிளாஸ்டிக் தாங்கிறது பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன் நம்ம வந்து ஒரு எந்த இதையும் நம்மளால் ஈஸியாக டிஸ்ட்ராய் பண்ணுறது தான் முடியுது இல்லையா, ஒரு யானையை இல்லைன்னா என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம எங்கே க்ரியேட் பண்ண முடியுமா நம்ம, ஆனால் இருக்கிறதையும் ஏன் பொல்யூட் பண்ணிகிட்டே போகிறோங்கிறது தான். நம்ம வந்து யானை, நான் முன்னாடி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், லீவ் ஆனால் நம்ம எல்லாம் ஊருக்கு போகிறோமோ இல்லையோ, யானை, புலி, சிறுத்தை, கரடி எல்லாம் கூட்டமாக ஃபேமிலியாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் டிவியில் நியூஸில் பார்த்தா கரடி வந்தது, யானைக்கு பேர்லாம் வைக்கிறாங்க, கபாலின்னு வைக்கிறாங்க, இன்னும் என்னென்னவோ பேர்லாம் வைக்கிறாங்க, வச்சு அதை வந்தது. அது ரேஷன் ஷாப்பில் வந்து அதை அரிசியெல்லாம் எடுத்து டெஸ்ட்ராய் பண்ணுறது. நம்ம அதுங்களுக்கு உண்டான அந்த ரீஜனை நம்ம ஆக்குபை பண்ணாமல் அது என்க்ரோச்மெண்ட் பண்ணாமல் நம்ம விட்டோம்னா அவங்க ஏன் நம்ம இதுக்கு வராங்க, அவங்க ரெய்டு ஒன்றும் நம்ம இதில் விடலை, அவங்க ரெய்டு விடுறாங்கன்னா அவங்க இடம் அதுக்கு ஸ்மெல் பண்ணி தெரியும், அது அப்படியே வரும். அதோட பாத்துங்கிறது எலிஃபென்ட் பாத்துங்கிறாங்க இல்லையா, எல்லாத்துக்குமே பாத்துன்னு ஒன்று இருக்குது, மனுஷனுக்கு மட்டும்தான் பாத்து இருக்குன்னு நினைக்கிறோம், எல்லாத்துக்கும் பாத்து இருக்கு. அந்த பாத்தை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை இது பண்ணிகிட்டே வரும், நம்ம எடுத்துக்கிட்டே வரோம் இல்லையா, அதனால அது எங்கே போகும் பாவம், அது எல்லாமே வருது, சிட்டிக்குள்ளே வருது. அது வந்துட்டு அதோட இடம் அப்படிங்குது, அது அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்க்குறப்போ அதோட இடம் தெரியுது, நம்ம இருந்த இடம், நம்ம ஏன்சிஸ்டர்ஸ் இருந்த இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதே மாதிரி டைகர்ஸும் அதே தான் வருது, எல்லாரும் வர்றாங்க, நம்ம அதனால பயப்படுறோம், சிறுத்தை அடிச்சிரும், புலி அடிச்சிரும், கரடி அங்கே அடிச்சிருக்கு, இங்கே அடிச்சிருக்கு, நம்ம அதோட இடத்துல கட்டலைன்னா நல்லது தானே. இதுதான் வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேங்கிறத இன்றைக்கி நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணணுங்கிறது தான். இன்னும் நல்லா நம்ம வந்து கொஞ்சம் காஷியஸாக நம்ம போகிற இடத்துல, நம்ம என்ஜாய் பண்ண போகிற இடத்துல நம்மளால் எந்த பொல்யூஷனும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. தென் ஒரு முக்கியமான ஒன்று எனக்கு தோணுது, இது வந்து நிறைய ஃபாலோயர்ஸ் ஆஃப் எம்ஜிஆர், அதாவது தலைவர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரீசன்னால சொல்கிறேன். பார்ட்டி இன்னும் அவரோட பார்ட்டி வந்து எவ்வளோ இயர்ஸாக ரூல் பண்ணியிருக்கு, இன்னும் வேறு 26ல் கூட தே ஆர் எய்மிங் டு கம் டு ரூல், அதாவது பேக் டு ரூலுங்கிறது அவங்க எய்மாக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுதுன்னா, எல்லா இடத்துலையும் பார்க்குறப்போ எல்லா ஊர்லேயுமே தலைவரோட ஸ்டாச்சு வச்சுருக்காங்க, அந்த ஸ்டாச்சுக்கு வந்து அப்படியே மொட்டையாக வெயிலில் மழையில் நிற்கிது. அது வந்து நம்ம நினைக்கலாம் அது என்ன சும்மா செலதானே அது என்னன்னு, பட் அவர் அந்த பர்சன் அவர் வந்து when he was live அவர் என்ன செஞ்சுருக்காரு, நிறைய இது ரெயின் கோட்ஸ் வந்து ரிக்ஷா பீப்புளுக்கு வாங்கி கொடுத்து, ஏன்னா ரிக்ஷாக்காரங்கெல்லாம் அப்போ வந்து மழையில் நனைஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரிக்ஷா பீப்புள் அந்த பர்சன்ஸ்க்கு ரிக்ஷா டிரைவர்ஸோ அந்த இவங்களுக்கெல்லாம் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு ரெயின் கோட்ஸ்ன்னு நம்ம வந்து நியூஸ்லாம் பார்த்துருப்போம். அப்படி இருக்கிறப்போ அம்மா இருக்கிற பீரியட்லேயும் செய்யலை, இப்போ இபிஎஸ் பீரியடில் திரும்பி எப்படி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி கரெக்டாக பார்ட்டியை இன்டாக்ட் வச்சுக்கணும் அதில் தான் இருக்குது. யார் அலையன்ஸ் அது இதுன்னு இதை யாரும் கவனிக்க மாட்டாங்கன்னு தெரியுது. யாராவது இது பார்த்துட்டாவது ஒரு இனிஷியேட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லோரும் சேர்ந்து ஒரு இது பண்ணால் தலைவருக்கு ஒவ்வொரு இதுலேயும் டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கிற ஸ்டாச்சூஸ்க்கெல்லாம் ஒரு ஷெல்டர் ஒன்று போடுறதுக்கு முதல்ல ஸ்டார்ட் பண்ணால் அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
அது எப்படி முடியும் என்ன இதை யாராவது பார்த்துட்டு பார்ட்டி பீப்புளாவது செஞ்சா, ஏன்னா அவர் வந்து ஒவ்வொருத்தரோட கஷ்டத்தையும் வந்து தன்னோட கஷ்டமாக ஃபீல் பண்ண ஒரு பர்சன் அவர். அதனால தான் இன்னும் ஸ்டில் ஹீ இஸ் ரிமெம்பர்ட் ஃபார் ஹிஸ் ஹியூமனிட்டி தான் அவர் ரொம்ப இது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவரோட ஸ்டாச்சுவை கூட நம்ம வெறும் சிமெண்ட்ல ஆனது தானே, அப்படின்னு மெட்டலில் ஆனது சில இடத்துல இருக்குது, சிமெண்ட்ல ஆனது இருக்குது. அது நினைக்காம அந்த பர்சன் அவர் லீடராக நினச்சி அவருக்கு வந்து நம்ம செய்கிற ஒரு ஆனராக மரியாதையாக நினச்சோம்னா அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இதை என்ன சொல்லணும்னு நினச்சேன். இதுதான் என்னோட 2 இது. ஒன்று வந்து என்விரான்மெண்ட் டேக்கு, இன்னொன்று தலைவர் ஸ்டாச்சு எல்லா இடத்துலையும் இருக்குது, ஒரு ஷெல்டர் ப்ரொவைட் பண்ணுறது, அம்ப்ரெல்லா வைக்கிற மாதிரி ப்ரொவைட் பண்ணுறது. அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுத்தாங்கன்னா, ஏன்னா அவங்க க்ரோஸை வச்சுட்டு போனாங்க. அதை அவர் ஒன்றும் இது வாரிட்டு போகல, மிச்சவங்க மாதிரி அவரோட ஃபேமிலி அது இதுன்னு சொல்லி யாரையும் வச்சுட்டு போகல. அதனால தானே என்னவோ யாருக்கும் ஒரு அக்கறை இல்லாமல் இருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அந்த பிடிச்ச ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோயர்ஸ் இன்னும் நிறைய குரூப்பாக இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து இதை இனிஷியேட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, see you all, bye bye.